உலகின் முற்போக்கு அடையாள சின்னம் என்ற வகையில் ஜஸ்டின் ட்ரூடோவின் எழுச்சியும் வீழ்ச்சியும் பொதுவில் தாராளவாதத்தின் நெருக்கடியை பிரதிபலித்து நிற்கிறது. கனடாவின் பிரதமராக 3 பதவி காலங்களில் 9 வருடங்கள் கனடாவின் பிரதமராக அதிகாரத்தில் இருந்த பின்னர் பதவியிலிருந்து விலகுவதாக ட்ரூடோ ஜனவரி 6ஆம் தேதி அறிவித்துள்ளார். 2015ஆம் ஆண்டில் கனடாவின் அரசியல் முக்கிய ஆளுமையாக எழுந்த ட்ரூடோ லிபரல் கட்சிக்கு தலைமை தாங்கி தேசிய தேர்தலில் மகத்தான வெற்றியை பெற்றுக் கொடுத்தார். அதுவே அவரது செல்வாக்கின் உச்சமாக அமைந்தது. ஜஸ்டின் ட்ரூடோவின் தந்தை வியரியரிய ட்ரூடோ 15 வருட காலமாக கனடாவின் பிரதமராக அதிகாரத்தில் இருந்தார். வசதி வாய்ப்புகள் மற்றும் அதிகாரத்தின் ஒரு பிள்ளையாக பிறந்த ட்ரூடோ உலகின் தாராளவாத உயர் வர்க்கத்தின் காதுகளுக்கு இனிமையாக இருக்கக்கூடிய உரைகளை ஆரவாரத்துடன் நிகழ்த்தினார். ஆனால் நாட்டு மக்களின் மனநிலையை பற்றிய அவரின் உணர்திறன் மிகவும் பரிதாபகரமானதாக இருந்தது என்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். அவரின் உறுதியற்ற தாராளவாதம் தேசிய கட்டுப்பாடு இல்லாத தேசிய அரசாங்க கொள்கைகளாக உருமாற்றம் அடைந்த நிலையில் கனடியர்கள் அவருக்கு எதிராக திரும்பவே லிபரல் கட்சியின் செல்வாக்கு அதன் வரலாற்றிலேயே மிகவும் கீழ்மட்டத்திற்கு இறங்கியுள்ளது. கிட்டத்தட்ட 15 வீதத்திற்கு இறங்கி இருக்கிறது. அவரின் நிதி கொள்கை பழமைவாதிகளையும் மிதவாதிகளையும் சீற்றமடைய வைத்தது. அவர் அங்கீகரித்த பெருந்தன்மையான குடிவரவு கொள்கை சனத்தொகையில் அதிகரிப்பை ஏற்படுத்தி வீட்டு வசதி, சுகாதார பராமரிப்பு, தொழில் வாய்ப்புகள் மற்றும் வேதனங்களின் நெருக்கடியை ஏற்படுத்தியது. அவரின் கலாச்சார தாராளவாதம் கனடிய அரசியலின் மையத்துக்கு தொலைவானதாக இருந்தது. அதிருப்தியின் சமிக்ஞைகள் பொது போராட்டங்களாகவும் விமர்சனங்களாகவும் வெளிப்படத் தொடங்கிய போது கடுமையான அரச நடவடிக்கைகளை அவர் நாடியதுடன் தன்னை விமர்சித்தவர்களை நிராகரித்தார். தனது வெளியேற்றம் லிபரல் கட்சியின் வீழ்ச்சியை தடுக்கும் என்று நம்புவதாக ட்ரூடோ தெரிவித்துள்ளார். ஆனால் அவரது நம்பிக்கை பெருமளவுக்கு மிகைப்பட்டதாகவே தெரிய வருகிறது. ஆனால் ட்ரூடோவுக்கு பின்னரான கனடாவினால் அமெரிக்கா மற்றும் இந்தியா உட்பட முக்கிய பங்காளி நாடுகளுடனான உறவுகளை சீர் செய்யக்கூடியதாக இருக்கும் என்று நம்பலாம் என அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ட்ரூடோவுக்கு பதிலாக புதிய தலைவரை லிபரல் கட்சி தெரிவு செய்வதற்கு அல்லது அதன் சிறுபான்மை அரசாங்கம் வீழ்ச்சியடைந்து புதிய தேர்தல் நடத்தப்படுவதற்கும் சில மாதங்கள் செல்லக்கூடியதாக இருக்கும். வியரியின் தலைமையிலான கன்சர்வேட்டிவ் கட்சியின் மக்கள் செல்வாக்கு கடுமையாக அதிகரித்து வருகிறது. பொதுமக்களின் மனநிலையில் இன்னும் ஒரு மாற்றம் ஏற்படாவிட்டால் தேர்தல் நடத்தப்படும் போது கன்சர்வேட்டிவ் கட்சி மாபெரும் வெற்றியை பெறும் என்று அறிய வருகிறது. ட்ரூடோவுக்கு பின்னர் பிரதமராக வருபவர் இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையிலான உறவுகளை சீர் செய்ய உதவக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கனடாவில் சீக்கிய தலைவர் ஒருவர் கொல்லப்பட்டதற்கு பின்னர் ட்ரூடோ எதிர்நோக்கிய நிர்பந்தம் அவரது பதவி காலத்தில் இயல்பு நிலை மீறிய சூழ்நிலைக்கு வழிவகுத்தது. கனடாவில் காலிஸ்தான் செயற்பாட்டாளர் ஒருவரின் கொலையில் இந்தியாவின் ஏஜென்ட்டுகளுக்கு தொடர்பிருப்பதாக சந்தேகித்து இந்தியாவுடனான உறவுகளை சீர்கடச் செய்ததன் மூலமாக ட்ரூடோ தனது ராஜதந்திர ஆற்றலையும் மதிப்பார்ந்த தலைவர் என்ற பெயரையும் தரம் தாழ்த்தி கொண்டார் என்று இந்திய பத்திரிகைகள் விமர்சிக்கின்றன. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை என்று பகிரங்கமாக கருத்து வெளியிட்டு ட்ரூடோ விவேகமற்ற முறையில் நடந்து கொண்டார். 2015ஆம் ஆண்டில் பெரும் ஆரவாரமான கொண்டாட்டங்களுடன் பதவிக்கு வந்த ட்ரூடோ இப்போது வெளியேறியதற்காக எவரும் கவலைப்பட்டதாக தெரியவில்லை என்று அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிடுகின்றார்கள்.